பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வெளிப்படுத்தல் 6வது அதிகாரத்தை நீங்கள் எப்போமாவது படிச்சிருக்கீங்களா? அதுலேயும் வெளிப்படுத்தல் 6வது அதிகாரத்தில் முதல் 8 வசனத்தில் இருக்கக்கூடிய வசன பகுதிகளை நீங்கள் என்னைக்கா படித்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கீங்களா? 4 குதிரைகள், ஒரு குதிரை வெள்ளை குதிரை, இன்னொரு குதிரை கருப்பு குதிரை, சிவப்பு குதிரை, மங்கின நிறமுள்ள குதிரை. இந்த 4 குதிரைகளுமே இயேசு கிறிஸ்து முத்திரைகள் உடைக்கும் போது புறப்பட்டு போகுது. வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய வெளிப்படுத்தல் 6வது அதிகாரத்தில் வரக்கூடிய இந்த 4 விதமான குதிரைகள் எதை அடையாளப்படுத்துது, அதனுடைய அர்த்தம் என்ன, அதனால நம்மளுடைய வாழ்க்கைக்கு வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் கொடுக்குற முக்கியமான செய்தி என்ன, இதே மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். தேவனை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பொதுவாக மக்கள் தேவனை குறித்து தேவன் அன்புள்ளவராகவும் இரக்கம் உள்ளவராகவும் கிருபை உள்ளவராகவும் நம்ம தவறு செய்யும்போது மன்னிக்கிறவராகவும் இருக்கிறாரு. ஒரு சகோதரர்கிட்ட பேசும்போது அவர் நரகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது அப்படின்னார். ஏங்கய்யா அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார் இல்லையா, தேவன் அன்புள்ளவராக இருக்கிறதுனால மன்னிச்சிருவாரு, அதனால நம்ம பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை அப்படிங்கிறார். ஆனால் இந்த வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் நம்மளுக்கு கொடுக்குற மிக முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா, தேவன் எவ்வளோதான் அவருடைய ஜனங்களை நேசிக்கிறவராக இருந்தாலும், நம்மளை நேசிக்கிறவராக இருந்தாலும், அவருக்கு இன்னொரு பக்கம் இருக்கு. அவர் கோபம் உள்ளவரா, உக்கிரமான கோபம் உடையவராக இருக்கிறார். இந்த உக்கிரமான கோபத்தை வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் நம்ம நிறைய இடத்துல படிக்கலாம். அதனுடைய ஆரம்பம் தான் வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம். அதாவது தேவனுடைய கோபத்தினுடைய ஆரம்பம் தான் வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம். சரி, வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தேவனுடைய கரத்திலிருந்து அந்த புஸ்தக சுருளை வாங்குறத பார்த்தோம். வெளிப்படுத்தல் 6வது அதிகாரத்தில் இந்த புஸ்தக சுருளில் இருக்கக்கூடிய 7 முத்திரைகளை இயேசு கிறிஸ்து உடைக்க போறார். இப்படி ஒவ்வொரு முத்திரைகள் உடைக்கும் போதும் ஒவ்வொரு சம்பவங்கள் நடக்குது. சரி, வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் 1வது வசனம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது நான் 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடி முழக்கம் போன்ற சத்தம் போல சொல்ல கேட்டேன். மறுபடியும் இந்த வசனத்தில் பார்த்தீங்களா, இடி முழக்கம் போன்ற அப்படின்னு சொல்லியிருக்கு. இது உண்மையான இடி முழக்கம் கிடையாது. ஒரு சத்தத்தை கேட்டேன், அந்த சத்தம் வந்து இடி முழக்கத்தை போன்று இருந்தது அப்படிங்கிறார். இந்த வெளிப்படுத்தல் 6வது அதிகாரத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட சம்பவங்கள் முதல் நூற்றாண்டில் வாழ்ந்துட்டு இருந்த கிறிஸ்தவர்களுடைய எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய சம்பவங்கள். இது நம்மளுடைய எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய சம்பவங்கள் கிடையாது. இது நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க. இந்த வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் நம்ம கொடுக்குற செய்தி என்ன அப்படின்னா, நீங்கள் பழைய ஏற்பாட்டை படிச்சிருப்பீங்க. ஏசாயா புஸ்தகம், எசேக்கியேல் புஸ்தகம், தானியேல் புஸ்தகம், சகரியா புஸ்தகம். இந்த 4 புஸ்தகமுமே பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். ஏசாயா தீர்க்க தரிசனம் எழுதப்பட்ட போது அங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதா ஜனங்களுக்கு பிரச்சனையா இருந்த ராஜ்யங்கள் என்ன அப்படின்னா அசிரியாவும் பாபிலோனும். தானியேல் புஸ்தகமும் எசேக்கியேல் புஸ்தகம் எழுதப்படும் போது அங்க அவங்களுக்கு அச்சுறுத்தலா இருந்தது, தேவனுடைய ஜனங்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தது பாபிலோன் ராஜ்யம். எரேமியா புஸ்தகம் 50வது அதிகாரம் 17வது வசனம். இஸ்ரவேல் தெரிப்பட்டு போன ஆடு, சிங்கங்கள் அதை துரத்தின. முதலில் அசிரியா ராஜா அதை பற்றித்தான், கடைசியில் பாபிலோன் ராஜாவாகிய இந்த நேபுகாத்நேச்சார் அதன் எலும்புகளை முறித்தான். தேவன் வந்து தன்னுடைய ஜனங்களை சீர்படுத்துறதுக்கும் அவங்கள சரியான பாதையில் கொண்டு போறதுக்கும் தேவன் புறஜாதியான ராஜாக்களை பயன்படுத்தினார். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் தவறு செய்யும் போது அந்த தவறுலேருந்து அவங்க மனம் மாறணும், தேவனுடைய பிள்ளைகளாக அவங்க திரும்பி வரணும் அப்படிங்கிறதுக்காக தேவன் புறஜாதியான ராஜாக்களை வச்சு தண்டனை கொடுத்தார். ஆனால் இந்த புறஜாதியான ராஜாக்கள் தேவன் கொடுத்த அளவுக்கு மீறி இவங்க தன்னுடைய ஜனங்களை கஷ்டப்படுத்துறாங்க, தேவனுடைய ஜனங்களை கஷ்டப்படுத்துறாங்க. இப்படி கஷ்டப்படுத்தினதுனாலையும் புறஜாதியார் தேவனுடைய பார்வையில் பாவம் செஞ்சு தேவனுக்கு விரோதமான சில காரியங்களை செஞ்சதுனாலையும் தேவன் இந்த புறஜாதியான ஜனங்களையும் என்ன பண்ணார் அப்படின்னா தண்டிச்சார். அப்போ தேவன் தன்னுடைய சொந்த ஜனங்களையும் தண்டிக்கிறாரு, அதே போல புறஜாதியான ஜனங்களையும் தண்டிக்கிறார். இந்த வசன பகுதி இதுதான் சொல்லியிருக்கு. நேபுகாத்நேச்சாரும் ராஜாவும் இஸ்ரேல் ஜனங்களை தண்டிச்சாங்க. ஆனா
தேவனுடைய ஜனமா இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்களை அதிகமா தண்டிச்சதுனால, தேவன் கொடுத்த அளவுக்கு மீறி அவங்க தண்டிச்சதுனால, இவங்களுடைய பாவங்கள் ரொம்ப மோசமா இருந்ததுனால அந்த புறஜாதியான தேசத்தை தண்டிக்கிறார். எரேமியா புஸ்தகம் 50வது அதிகாரம் 18வது வசனம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் அசிரியா ராஜாவை தண்டித்தது போல் பாபிலோன் ராஜாவையும் அவன் தேசத்தையும் தண்டித்து. படிக்கிறோம். இதுக்கும் வெளிப்படுத்தல் புஸ்தகம் ஏதாவது தொடர்பு இருக்குதா அப்படின்னா கண்டிப்பா தொடர்பு இருக்குது. தேவன் ரோம ராஜ்யத்தை தண்டிக்கிறதுக்கு என்ன காரணம்? ரோம ராஜாக்களுடைய மோசமான நடவடிக்கையும் பாவமான வாழ்க்கையும் ரோம மக்களுடைய அவிபக்தியும், இவங்க ரோம ராஜ்யமும் ரோம காலத்தில் வாழ்ந்த மக்களும் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினதுனாலையும் தேவனுடைய நியாய தீர்ப்பு ரோம ராஜ்யத்தின் மீது வந்திருக்கு. இந்த ரோம ராஜ்யத்தை தண்டிக்கிறதுக்காக தேவன் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத முதல் நூற்றாண்டில் இருந்த சபையாருக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் வெளிப்படுத்தல் 6வது அதிகாரத்தில் இந்த முத்திரைகள் உடைக்கப்படுது. ரோம ராஜ்யத்தில் இருந்த ராஜாக்கள் கிறிஸ்தவர்கள் அவ்வளவு துன்பப்படுத்தினாங்களா அப்படின்னா துன்பப்படுத்தினாங்க. முக்கியமா நீரோ, டொமோஷனுக்கு பிற சில ராஜாக்கள், இப்படி இந்த ராஜாக்கள் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினாங்க. கிறிஸ்தவர்களை பிடிச்சி அவங்கள உயிரோட என்ன பண்ணாங்கன்னா எரிச்சாங்க. அந்த எரிக்கிறதுனால் வரக்கூடிய வெளிச்சத்துல அந்த ராஜாக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா புஸ்தகங்களை படிச்சாங்க. இந்த ரோம ராஜாக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா கிறிஸ்தவர்களை பிடிச்சி கலசியம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அரங்கத்துல தூக்கி போட்டு இந்த கிறிஸ்தவர்களை கொடிய மிருகங்களோடு யுத்தம் பண்ண விட்டாங்க. சிங்கத்தோடும் புலியோடும் யுத்தம் பண்ண விட்டாங்க. இப்ப இந்த சிங்கமும் புலியும் கிறிஸ்தவர்களுடைய சரீரத்தை கிழிக்கிறதையும் கிறிஸ்தவனுடைய உயிரை எடுக்கிறதையும் அந்த ரோம ராஜாக்களும் ரோம ராஜ்யத்தில் வாழ்ந்த மக்களும் பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. ஒரு தவறும் செய்யாத கிறிஸ்தவர்கள் துன்பப்படுறதுனால அவங்க அநீதியா என்ன பண்ணாங்கன்னா உயிரை விட்டாங்க. இப்ப இங்க தேவன் நீதியை செய்யறதுக்கு ஆயத்தமாகிறார். இதுதான் வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம். இங்க வெளிப்படுத்தல் 6வது அதிகாரத்துல 2வது வசனத்துல, நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான், அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது, அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இங்க இயேசு கிறிஸ்து முதல் முத்திரை உடைக்கப்படும் போது முதல் சம்பவம் நடக்குது. ஒரு வெள்ளை குதிரையை யோவான் பார்க்கிறாரு. இந்த வெள்ளை குதிரை புறப்பட்டு போகுது. இந்த வெள்ளை குதிரைக்கு மேல ஒருத்தன் ஏறி இருக்கிறான். அவனுடைய தலையில ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் கையில வில்ல பிடிச்சிருந்தான். இது யார் அடையாளப்படுத்துது? இது யார் அப்படின்னா சில பேர் இது இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது இயேசு கிறிஸ்துவா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் இயேசு கிறிஸ்துவா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா இங்க பாருங்க, இங்க இயேசு கிறிஸ்துவ பத்தி பேசும்போது அங்க ஒருமையில பேசியிருக்கு. அவன் புறப்பட்டு போனான் அப்படின்னு பேசியிருக்கு. அதன் மேல் ஏறி இருந்தவன் அப்படின்னு பேசியிருக்கு. அவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்துக்கு இந்த பதம் பயன்படுத்தப்படாது. வேதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ பத்தி பேசும்போது, இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்தும் போது அவர் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஆனா இந்த இடத்துல அவன் அப்படின்னு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப இது இயேசு கிறிஸ்துவ குறிக்கல. இன்னொன்னு, இந்த வெள்ளை குதிரைக்கு மேல இருந்தவனுடைய தலையில ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறார். இயேசுக்கு ஒரு கிரீடம் அப்படின்னா இது இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 17வது வசனத்துல அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பத்தி பேசும்போது அந்த இயேசு கிறிஸ்துனுடைய தலையில அநேக கிரீடங்கள் இருந்தது அப்படின்னு படிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்ட வெள்ளை குதிரை மேல் ஏறி இருந்தவன் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்து குறிக்கல. இதுக்கு பதிலா யாரை குறிக்குது? இந்த வெள்ளை குதிரைக்கு மேல ஏறி இருந்தவன் கையில வில் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த வில் அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்துது? இந்த வில் அப்படிங்கிறது பொதுவாக வில் அப்படிங்கிறது நம்ம எதுக்காக பயன்படுத்துவாங்க? யுத்தத்துல ஒரு இடத்த குறி வச்சு தாக்குறதுக்காக பயன்படுத்துவாங்க இல்லையா? இது யுத்தத்தையும் குறி வச்சா அந்த இடத்துக்கு சரியான இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதையும் வெற்றியையும் அடையாளப்படுத்துது. இது ரோமர்களுக்கு ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த பராத்தியன் படைகளை இது என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா அடையாளப்படுத்தி இருக்கலாம். ஏன்னா அந்த காலத்துல ரோமர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது. ரோமர்களோட யுத்தம் பண்றது, ரோமர்களோட யுத்தம் பண்ணி அவங்கள பயமுறுத்த பண்ணிட்டு இருந்தது யார் அப்படின்னா பராத்தியன்கள். பராத்தியன்கள் சில குறிப்பிட்ட வெற்றிகளை ரோமர்கள் மேல பெற்றாங்க. முக்கியமா ரோமர்களுடைய கிழக்கு பகுதியை பராத்தியன்கள் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் 3வது வசனம், அவர் 2வது முத்திரை உடைத்த போது 2வது ஜீவன் நீ பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது.
அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இங்க இயேசு கிறிஸ்து இரண்டாவது முத்திரை உடைக்கிறத யோவான் பார்க்கிறாரு. இப்படி உடைக்கும் போது இரண்டாவது குதிரை போகுது. இந்த குதிரை சிவப்பு கலர்ல இருந்தது. பொதுவாக சிவப்பு அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயம்? சிவப்பு அப்படின்னாலே நம்மளுக்கு ரத்தம் தான் ஞாபகம் வரும் இல்லையா? இன்னொன்று சிவப்பு அப்படின்னா அது யுத்தத்தை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கு. இன்னொன்று அது ஆபத்தை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குது. இந்த சிவப்பு குதிரை புறப்பட்டு போகும்போது இந்த சிவப்பு குதிரைக்கு மேலே இருந்தவனுடைய கையில ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த பட்டயம் பூமியில இருக்கிறவருடைய சமாதானத்தை எடுத்து போடக்கூடியதா இருந்தது. இந்த பூமி அப்படிங்கிறது ரோம ராஜ்யத்தை அடையாளப்படுத்தக்கூடியதா இருந்தது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் பூமியில அதிகமான இடத்தை ஆளுகை பண்ணிட்டு இருந்தது இந்த ரோம ராஜ்யம். இது எதை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கலாம் அப்படின்னா, ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கும்போது இது உள்நாட்டு யுத்தத்தை அடையாளப்படுத்தலாம் அப்படின்னு நிறைய பேர் நம்புறாங்க. ரோம ராஜ்யம் விழுந்ததற்கு மிக முக்கியமான காரணங்கள்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரோம ராஜ்யத்துக்கு உள்ள வந்த சில கலவரங்கள், சில பிரச்சனைகள். இந்த கலவரத்தினாலையும் இந்த பிரச்சனையினாலையும் ரோம ராஜ்யம் ரொம்ப கஷ்டப்பட்டது. உள்நாட்டு யுத்தம் நடக்கக்கூடிய ஒரு நாடு சமாதானமா இருக்க முடியாது, சந்தோஷமா இருக்கக்கூடிய முடியாது. வெளியே நடக்கக்கூடிய யுத்தம் கூட அது அவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனா உள்ள நடக்கக்கூடிய யுத்தம் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். உள்நாட்டு போர் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனம். அவர் 3வது முத்திரை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார் கோதுமை என்றும் எண்ணெயும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாது என்றும் 4 ஜீவன்களின் மத்தியில் இருக்கிற உண்டான சத்தத்தை கேட்டேன். இப்போ ஆட்டுக்குட்டியானவர் இன்னொரு முத்திரை உடைக்கிறாரு. இப்படி முத்திரை உடைக்கும் போது கருப்பு குதிரை ஒன்று புறப்பட்டு போகுது. இந்த கருப்பு அப்படிங்கிற நிறம் எது அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கும்? இந்த கருப்பு அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா துக்கம் தான் ஞாபகம் வரும், கசப்பு, வெறுப்பு. அப்போ இந்த கருப்பு குதிரையில இருந்தவனுக்கு வெறுப்பை பிரதிபலிக்கக்கூடியவனாகவும் அதிருப்தி பிரதிபலிக்கக்கூடியவனாகவும் இருந்தான். இந்த கருப்பு குதிரை மேல ஏறி இருந்தவனோட கையில என்னது இருந்தது அப்படின்னு நீங்க கவனிச்சிங்களா? தராசு. இந்த தராசு அப்படின்னா தராசு பொதுவாக எதுல யூஸ் பண்ணுவாங்க? வியாபாரம் பண்ற இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த கருப்பு குதிரை மேல இருந்தவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் பொருளாதாரத்தை சீரழிக்கிறது. ஒரு நாட்டினுடைய மிக முக்கியமான தேவையான ஒரு விஷயம் என்னன்னா பொருளாதாரம். ஒரு மக்களுடைய வாழ்க்கையில பொருளாதாரங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இந்த கருப்பு குதிரையில இருந்தவன் பொருளாதாரத்தை அங்க மோசமாக்குறான். இது தேவனுடைய கோபத்தை காட்டக்கூடியதா இருக்கு. வசனம் பாருங்க. அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார் கோதுமை என்றும் அப்படின்னு படிக்கிறோம். அப்போ இந்த கருப்பு குதிரையுடைய வேலை அங்க பொருளாதாரத்தை சீரழிக்குது. அதாவது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை. ஒரு பணம் அப்படின்னா அந்த காலத்துல ஒரு பணம் அப்படிங்கிறது ஒரு நாள் சம்பளம். ஒரு நாள் சம்பளத்துக்கு ஒரு படி கோதுமை தான் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு ஒருத்தர் ஒரு நாள் சம்பளம் 1000 ரூபா அப்படின்னு வச்சுப்போம். இந்த 1000 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி அப்படின்னா எவ்வளவு கஷ்டமான நிலைமையா இருக்கும். 1 கிலோ அரிசி 1000 ரூபா அப்படின்னா எவ்வளவு மோசமான சூழ்நிலையா இருக்கும். 3 படி வார் கோதுமை அப்படின்னா வார் கோதுமைங்கிறது அந்த காலத்துல ஏழைகள் சாப்பிடக்கூடிய உணவா இருந்தது. ஒரு பணத்துக்கு 3 படி வார் கோதுமைங்கிறது இன்னும் மோசமான விஷயம். 1000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தர் அந்த 1000 ரூபாய ஒரு நேரம் சாப்பாட்டுக்கே செலவழிச்சிட்டார் அப்படின்னா அவருடைய குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும், அந்த ஊர் எவ்வளவு கஷ்டப்படும். 1 லிட்டர் பால் 100 ரூபா அப்படி ஆகும்போது, அதனுடைய விலை அதிகமாகும் போது, இல்ல பெட்ரோல் அதிகமாகும் போது அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டெய்லியும் வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கிற ஒருத்தர் தன்னுடைய வண்டிக்கு பெட்ரோல் போடணும் அப்படிங்கும்போது 1 லிட்டர் பெட்ரோல் 300 ரூபா ஆகுது அப்படின்னா அந்த 300 ரூபாய் போட்டு 1 லிட்டர் பெட்ரோல் போட்டாதான் அவர் வியாபாரத்துக்கு போக முடியும். அவர் வியாபாரத்துக்கு போய் ஒரு நாள் சம்பாதிக்கிற பணமே 500 ரூபா தான். இந்த 500 ரூபாயில 300 ரூபாய் பெட்ரோல் போட்டுறாரு. மீது அவருடைய கையில 200 ரூபா இருக்கு. இந்த 200 ரூபாய் வச்சு அவருடைய குடும்பத்தை நடத்த முடியுமா அப்படின்னா கஷ்டம். அதனால
ரோம நாட்டில் இருக்கக்கூடிய ஏழைகள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இதுக்கும் ரோம ராஜ்யத்துக்கு என்ன பாதிப்பு இருக்கு? இது ரோம ராஜ்யத்தின் மீது வெறுப்புணர்வையும் கோபத்தையும் ஏற்படுத்துது. ஒருவேளை பொருளாதாரம் அதிகமாகும் போது மக்கள் பொதுவாக அந்த கோபத்தை யார் மேல கேட்டுவாங்க? அரசாங்கத்தின் மேல. அதே மாதிரி ரோமர்களுடைய பொருளாதாரம் மோசமாகும் போது அந்த கோபம் ரோம ராஜ்யத்தின் ராஜாக்கள் மேல விழுந்தது. இது தேவனுடைய கோபத்தை காட்டுது. வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் 7வது வசனம். அவர் 4வது முத்திரை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. இங்க இயேசு கிறிஸ்து 4வது முத்திரை உடைக்கப்படும் போது இன்னொரு குதிரை புறப்பட்டு போகுது. இதுதான் கடைசியான குதிரை. இந்த கடைசியான குதிரையினுடைய நிறம் எப்படி இருந்ததுன்னா மங்கினதா இருந்தது அப்படிங்கிறார். வித்தியாசமா இருக்கு இல்லையா? முதல் குதிரை வெள்ளையா இருந்தது, 2வது குதிரை சிவப்பா இருந்தது, 3வது குதிரை கருப்பா இருந்தது. முதல் குதிரையினுடைய வீரனுடைய கையில இருந்தது, 2வது குதிரைக்காரனுடைய கையில பெரிய பட்டயம் இருந்தது, 3வது குதிரை வீரனுடைய கையில தராசு இருந்தது. ஆனா இந்த குதிரை வீரனுடைய கையில எந்த ஆயுதமும் இல்லை. அதுக்கு பதிலா அந்த குதிரைக்கு பின்னாடி பாதாளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் போச்சு. இந்த குதிரை வீரனுக்கும் மற்ற குதிரை வீரருக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த குதிரை வீரனுடைய பெயர் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த குதிரை வீரனுடைய பெயர் என்ன அப்படின்னா மரணம். ஒரு மரித்த மனிதனுடைய சரீரம் என்ன கலர்ல மாறும் நீங்க நினைக்கிறீங்க? அது வெளுத்து போகும் இல்லையா? வெளரி போகும். அது இறந்தவருடைய நிறமா மாறும். இதே நிறம் தான் இங்க இந்த மங்கின குதிரையினுடைய நிறமும். இது வெளுத்து போன கலர்ல ஒரு குதிரை அப்படின்னு நம்ம கற்பனை செஞ்சு பார்க்கலாம். அப்போ இந்த குதிரைக்காரன் போகும்போது இந்த குதிரைக்காரனுக்கு பின்னாடி பாதாளம் போச்சு அப்படிங்கிற இந்த பாதாளம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மரித்த மனிதர்கள் இருக்கக்கூடிய இடம் தான் பாதாளம். லூக்கா புஸ்தகம் 16வது அதிகாரம் 23வது வசனத்துல மரித்து போன மனிதர்கள் தற்காலிகமா இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது பாதாளம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அவன் பின் சென்றது பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. கார் பங்கு அப்படின்னு என்ன? 1ல் 4, 100ல் 25. அப்போ இது தேவனுடைய அதிகமான கோபத்தை காட்டக்கூடியதா இருக்குது. இங்க தேவன் 4 விஷயங்களை பயன்படுத்துறார். பட்டயம், பஞ்சம், சாவு, 4வது துஷ்ட மிருகங்கள். இந்த 4மே தேவன் ராஜ்யங்களை தண்டிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள். எசேக்கியேல் புஸ்தகம் 14வது அதிகாரம் 13வது வசனம். மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டிருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். இந்த இடத்துல தெளிவா தேவன் எசேக்கியேல் சொல்லும்போது, ஒரு தேசம் எனக்கு விரோதமா தவறு செய்யுது அப்படின்னா, அது எனக்கு விரோதமா துரோகம் பண்ணுது அப்படின்னா, அந்த தேசத்தை தண்டிக்கிறதுக்கு நான் பஞ்சத்தை கொடுப்பேன். இந்த பஞ்சம் அப்படிங்கிறது வெளிப்படுத்தல் 6வது அதிகாரத்துல எத்தனாவது குதிரையோடு பொருந்தது? கருப்பு குதிரையோட இல்லையா? ஏன்னா அந்த கருப்பு குதிரை போகும்போது அங்க பொருளாதார நெருக்கடி வந்தது. இந்த பொருளாதார நெருக்கடி வந்ததுனால அங்க பஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கும். எசேக்கியேல் 14வது அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல கவனிச்சிங்களா? நோவா, தானியேல், யோபு இந்த 3 பேரும் அந்த தேசத்துல இருந்தாலும் அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அவங்க ஆத்துமா தப்புவிக்கப்படும். தேவன் அவங்கள பாதுகாத்துக் கொள்வார். அதாவது ஒண்ணு, அவங்க மரிச்சாலும் அவங்க தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ள போவாங்க. இல்ல தேவன் இந்த பூமியில அவங்கள பாதுகாத்துக் கொள்வார். இதுக்கு காரணம் அவர்கள் தேவனுக்கு பயந்து அவருடைய நீதியின்படி நடந்தது. எசேக்கியேல் புஸ்தகம் 14வது அதிகாரம் 21வது வசனம். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி எருசலேமுக்கு விரோதமாக கவனிங்க, பட்டயம் 1, பஞ்சம் 2, துஷ்ட மிருகங்கள் 3, 4 கொள்ளை நோய், இன்னும் இந்த 4 கொடிய தண்டனைகளையும் அனுப்பும்போது எவ்வளவு அதிக சங்கடமாகும். இங்க எசேக்கியேல் 14வது அதிகாரம் 21வது வசனத்துல
தேவன் ஒரு தேசத்தை பயன்படுத்துவதற்கு 4 தண்டனைகளை பயன்படுத்த சொல்லியிருக்கு. இதே மாதிரி இங்க வெளிப்படுத்தல் 6வது அதிகாரத்துல முதல் 8 வசனத்துல தேவன் ரோம ராஜ்யத்தை தண்டிப்பதற்காகவும் அங்கிருந்த ஜனங்களை தண்டிப்பதற்காகவும் தேவன் 4 தண்டனைகளை பயன்படுத்தினார். வெள்ளை குதிரை, இந்த வெள்ளை குதிரை ரோம ராஜ்யத்துக்கு பயத்தையும் கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருந்திருக்கணும். 2வது சிவப்பு குதிரை, இந்த சிவப்பு குதிரை சமாதானம் இல்லாத நிலையை ஏற்படுத்திச்சு. 3வது குதிரை பொருளாதார நெருக்கடியையும் பஞ்சத்தை ஏற்படுத்திச்சு. 4வது குதிரை மங்கின குதிரை, இது மரணத்தை கொண்டு வந்தது. அப்போ இந்த 4 விஷயமே தேவனுடைய தண்டனையை காட்டக்கூடியதா இருக்கு. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 17வது அதிகாரம் 4வது வசனம், பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படி அவளை விட்டு வெளியே வாருங்கள். இங்க தேவனுடைய ஜனங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, ரோம ராஜ்யத்தை தண்டிக்க போறேன்னா அவளை தண்டிப்பேன், ஆனா நீங்க நீங்க செய்ய வேண்டியது அவளுடைய பாவத்துக்கு உடன்படாமல் அவளை விட்டு விலகுங்க அப்படிங்கிறது. இது நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம தேவனுக்கு பயப்படணும் அப்படிங்கிற செய்தியை கொடுக்குது. நம்ம தேவனுக்கு பயப்படணும், மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. நம்ம தேவனுக்கு பயந்து இருக்கும்போது நாம் நம்மை நாமே சீர்படுத்திக் கொள்வோம். தேவன் அவர் நேசிக்கிறவர்களை சிட்சிக்கிறார் அப்படிங்கிறதும், நம்ம துன்பப்படும் போது நான் சுய பரிசோதனை செஞ்சு பார்த்து தேவனிடத்தில் சேர்வதும் அவசியமா. இன்னொரு மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்காக தேவன் பழி வாங்குவார் அப்படிங்கிறத காட்டு. இந்த பழி வாங்குறது நமக்கு நம்பிக்கையும் பொறுமையும் ஆறுதலையும் தரக்கூடியதா இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தேவன் எனக்காக பேசுவார் அப்படிங்கிறது, நான் உபத்திரவப்பட்டது வேதனைப்பட்டது எல்லாமே வீண் போகல, தேவன் எனக்காக பேசுவார் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஆறுதலை கொடுக்கும். இது எல்லாத்துக்கு மேல இந்த தண்டனைகளுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, வெளிப்படுத்தல் புஸ்தகம் 9வது அதிகாரம் 20வது வசனம், அப்படி இருந்தும் அந்த வாதையினால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன் வெள்ளி செம்பு கல் மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவர்களுமாய் இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரிகளிட்டு மனம் திரும்பவில்லை. தங்கள் கொலைபாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவில்லை. தேவன் இந்த தண்டனைகளை கொடுத்ததற்கான நோக்கம் ரோமராஜ்யமும் மனம் திரும்பணும், ரோமராஜ்யத்தின் ஜனங்களும் மனம் திரும்பணும், கிறிஸ்தவர்களும் மனம் திரும்பணும். ஆனா மனம் திரும்பாத பட்சத்துல தண்டனைகள் இன்னும் போக போக அதிகரிக்கும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம தேவன் எவ்வளவு அன்புள்ளவரா இருக்கிறார் அப்படிங்கிறத ருசி பார்த்ததை போல தேவனுக்கு இன்னொரு முகம் இருக்கு. அவர் உக்கிரமான கோபத்தை உடையவர். அதனால நம்ம பயத்தோடு இந்த பூமியில வாழ்வோம், அவருடைய சட்டத்திற்கு கீழ்ப்படிவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். சத்தியத்தை தெளிவாகவும் எளிமையாகவும் சத்தியமாகவும் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளவும். எங்களிடம் ஆவிக்குரிய புத்தகங்களும் விளக்க உரையும் டிராக்குகளும் இருக்கின்றன. எங்களை தொடர்பு கொள்வதன் மூலமாய் இலவசமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிரதர் செலின் 9790234583 மற்றும் 78450218883.